இப்பொழுது உந்தமாறா கோட்பாட்டை பற்றி பார்ப்போம். நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. புறவிசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். படத்தில் உள்ள படத்தை பாருங்கள். m நிறை கொண்ட a என்ற பொருள் u1 திசை வேகத்தில் பயணிக்கிறது. m2 நிறை கொண்ட b என்ற பொருள் u2 திசை வேகத்தில் பயணிக்கிறது. u1 திசை வேகம் u2 திசை வேகத்துடன் அதிகம். எனவே 100% a என்ற பொருள் b என்ற பொருள் மீது மோதும் என்பதை தெரிந்து கொள்வோம். மேலே உள்ள படத்தை பாருங்கள். t என்ற கால இடைவெளியில் பொருள் a ஆனது b மீது மோதலை ஏற்படுத்துகிறது. இப்பொழுது a என்ற பொருள் b இன் மீது செலுத்தும் விசை ஈக்குவல் டு FAB. b என்ற பொருள் a இன் மீது செலுத்தும் விசை ஈக்குவல் டு FBA. இந்த படத்தை பாருங்கள். மோதலுக்கு பிறகு அப்பொருட்கள் அதே நேர்கோட்டில் v1 மற்றும் v2 திசை வேகத்தில் பயணிப்பதாக கொள்வோம். நியூட்டன் இரண்டாம் விதிப்படி b இன் மீது a செயல்படுத்தும் விசை FP equal to m2 open bracket v2 minus u2 close bracket by t. a இன் மீது b செயல்படுத்தும் விசை FA equal to m1 open bracket v1 minus u1 close bracket by t. நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி a இன் மீது செயல்படும் விசையானது b இன் மீது செயல்படும் எதிர் விசைக்கு சமம். FA equal to minus FB. m1 open bracket v1 minus u1 close bracket by t equal to minus m2 open bracket v2 minus u2 close bracket by t. இரண்டு பக்கமும் காமனாக t உள்ளதால் இரண்டு பக்கமும் அடித்து விடுகிறோம். இப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் இறுதி உந்தத்தை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஆரம்ப உந்தத்தை ரைட் ஹேண்ட் சைடும் எழுத போகிறோம். அப்போ m1 v1 plus m2 v2 equal to m1 u1 plus m2 u2. வெளிவிசையின் தாக்கம் ஏதும் இல்லாத போது மோதலுக்கு பின் உள்ள மொத்த உந்த மதிப்பு மோதலுக்கு முன் உள்ள மொத்த உந்த மதிப்பிற்கு சமம் என்பதை